Dr. Dharma. Why does everyone do that to me? Because you're everyone's favorite doctor. Oh, Icicle. When is ever going to jailbreak out of the hospital again? I don't need you for that. And then I hmm? But I have a friend. Avan, full of life. He's full of energy, stylish guy. Ana pavam. Cancer. Cancer? Romba pavam da. Yeah, sad, huh? Ana avan ellathiyum positive ah eduthupan. You know? Like even this cancer, the way he's handling it, super brave guy. Ana avanukku chinnada oru help theva. Avanukku help. Enna help? அவனோட டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? He's telling him to get a feeding tube. I mean a feeding tube, man. Doc, it's going to cramp his style. You don't understand. This guy, he needs to be free. அவன் காத்து மாதிரி. கட்டி போட பார்க்கறாங்க. ஏய், அதுக்கு நான் என்ன செய்யணும்? Well, you can tell him to get lost. Dr. Dharma, is everything all right? I was going to get lost. I think it's fine. I'll talk to you later. I will see you at the consult. Hashtag asking for a friend. One friend கிட்ட சொல்லு. I can't get involved anymore. He's not my patient. அது ஏன் தப்பா? Doc, I don't have breasts, what? I mean, இருந்திருந்தா I mean, he would have happily been your patient. Look, Doc, seriously, help. அவனுக்கே ரொம்ப நேரம் இல்லை. இருக்கிற கொஞ்ச நேரத்துல feeding tube. I don't think he wants to go off like that, you know? Hey, over புளியாதடா. Fine, I'll talk to you. உன் ஃப்ரெண்டோட டாக்டர் கிட்ட நான் பேசுறேன். No promises, just consult, right? Okay. இங்க கீமராஜோட வாயிடணும். கட்டி போட பார்க்கறாங்க. You're the best, dog. Raja. அதிசயா என்னடி? Hello. என்னாச்சு உனக்கு? Low blood pressure, dehydration. அவ்வளோதானா? அப்போ ஏன் என்ன இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ண வச்சிருக்காங்க? Blood test ஓகேயா இருக்கு. ஆனா வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு மத்த டெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஜீவா பாத்தீங்களா? அதுதான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை அட்மிட் பண்ணும்போது ஜீவா கூட இருந்திருக்கான் போல. ஜீவாவா? அவ்வளோ பெரிய ரியாக்ஷன்லாம் தேவையில்லை. just stepped out for a while. மயக்கம் வந்துட்டு. ஏய், என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னமோ எங்கேயோ ஃபீலிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டதையும் சொல்லாதீங்க. என்ன கண்டதையும் சொல்லாதீங்க? எனக்கு 19 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. I also know all feelings. Mother instinct. I think your battery is running low. Instinctலாம் தப்பா இருக்கு. ஏய், அவனே எப்போதும் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை மீறி வெளியே போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி வெளியே போகும்போது அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த படி உன் மேலே தான் வந்து விழும். ஓ என்ன ஓ? You already have a lot on your plate, so better be careful. இது சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அடுத்த வாரம். ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத. ரியலி ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மூஞ்சி பாரு. ஏன் அப்படி திட்டுறேன்? I'm sick, you know. சிக்கா இருக்கிற மாதிரியா இருக்க? பண்ற வேலையெல்லாம் பாரு. You see,
இந்த கார்செட்ஸ், பிராஸ், ஹீல்ஸ், ஒரு ஃபீமேல் பாடியை எதுக்குள்ளாரெலாம் அப்படியே அமுக்கி நசுக்கி அழகாக்க முடியுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. திஸ் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் டிக்டேட்டட் பை த மேல் கேஸ். ஹீல்ஸ் இல்லாமல் இருக்க முடியும், மேக்கப் போடாமலும் இருக்க முடியும், ப்ரா போடாமல் எப்படி இருக்கிறது? ஏன்னா உனக்கு ஒன்று தெரியுமா, நாம் ஒரு ப்ரா போடணும்னு அவசியமே இல்லை. சரி, லாக்டேட்டிங் உமன், அப்புறம் கொஞ்சம் பெரிய பிராஸ் உள்ளவங்க, வயசானவங்க சப்போர்ட் கொடுக்க, இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரா தேவை. ஆனால் இந்த $multi-billion இண்டஸ்ட்ரி வெறும் அழகுக்கு மட்டும்தான். எஸ்தெட்டிக்ஸ் உண்மையிலேயே முக்கியம்னா ஏன் பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அழகான பிராஸ் இன்னும் பாப்புலர் ஆகலை? ஓகே ஏதோ கொஞ்சம் இருக்குது, ஆனால் அதுக்கு அட்வர்டைசிங் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண யாருமே இல்லையே. திஸ் மணி கைஸ் ஜஸ்ட் டோன்ட் கேர். ஏன் தெரியுமா? பிரெஸ்ட் கேன்சர் இட்ஸ் நாட் செக்ஸி. அப்படின்னா நீ ப்ரா போடாமல் வர வேண்டியதானே? நீ ஆரம்பி. அவங்கள மாற சொல்லு, நான் மாறுறேன். யாரு? சும்மா ஒரு பிராஸ்திரம் தெரியுதுன்னு அப்படியே கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்கள மாற சொல்லி நான் மாறுறேன். ஒரு கடையில் மேனிக்வீன், லைஃப்லெஸ் மேனிக்வீன் ப்ரா போட்டிருக்கிறத பார்த்தா அதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கல்ல, ஐயோ அவங்கள மாற சொல்லி நான் மாறுறேன். அப்புறம் ஒரு ப்ராங்கிற விஷயத்த சும்மா ஒரு க்ளோதிங் ஐட்டமாக பார்க்காம அதை அப்படியே ஒப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்கல்ல, அவங்கள மாற சொல்லி நான் மாறுறேன். ஆமாம் தாய், நீ மாற வேண்டாம். ஏன்னா நீ சொன்ன அத்தனை பேரும் ஒரு 100 வருஷத்துக்கு மாற மாட்டாங்க. ஐயோ, எல்லாம் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஏன்னா எனக்கு இந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் இப்படி கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிச்சு, எது முக்கியம் இல்லைன்னு. இன்ஃபேக்ட் என் முடி போனது கூட இந்த வாட்டி பெருசாக ஒன்றும் கவலைலாம் இல்லை. இந்த ஸ்கார்ஃப் இல்லாமலேயே நான் திரிவேன். என்ன இந்த வெயிலில் போனால் தான் அப்படியே மண்டை காயுது, இந்த ஏர்கானில் உப்புன்னு குளிருது, அதுக்கு தான் இந்த ஸ்கார்ஃப். ஏன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னோடய ப்ரெஃபரன்ஸ், ஓகே. ஆனால் நான் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அழகுங்கிறது அது ஒரு பர்சனலான விஷயம். எது உனக்கு அழகுன்னு தோணுதோ, எது ஒன்று அழகாக ஃபீல் பண்ண வைக்குதோ, அதை நீ தான் சூஸ் பண்ணணும். நாட் வாட் சொசைட்டி ஹஸ் மேட் யூ சூஸ். ஸோ அப்படி உனக்கு தோணுச்சுன்னா பிக் போட்டுக்க, ஒரு செக்ஸி லேசி ப்ரா போட்டுக்க, ஸ்ட்ரட் அரவுண்ட் இன் ஹீல்ஸ். only if you want to. Only if I want to. அமைதியாக இருக்கு. ஏய், எனக்கு தெரியும் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. இல்லை ஒன்றும் இல்லை. போய் சொல்லாது, எதை பற்றி யோசிக்கிறேன். இல்லை, நான் எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கேன். இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், சொல்லு. யா, அது என்னமோ மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கு, ஆனால் அது என்னன்னு சொல்ல தெரில. something embarrassing? இல்லை. ஓ, அந்த பொண்ணை பற்றி யோசிக்கிறியா? You wanna talk about it? அந்த பொண்ணு அது எப்போதும் என் மைண்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு தடவை அந்த வார்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ஒரே
ஆனால் இல்லை இப்போ அது இல்லை. Okay, you know what? Let's do this. ரஜினி கமல். ராஜினி. சாம்பார் ரசம். சாம்பார். வெள்ளை மஞ்சள். வெள்ளை. வீடு வேலை. வீடு. தர்மா மைனா. மைனா. மைனா ஃபர்ஹான். 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 இல்ல இல்ல. மைனா விட ஃபர்ஹான். அப்படி இல்ல. இன்ட்ரெஸ்டிங். நோ நோ. இட்ஸ் ஃபர்ஹான் ரொம்ப பாவம். ஏன்? ஏன்னா அவருக்கு இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயும் அவரோட ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி. ஆனால் மனசுக்குள்ளார அவ்வளோ காதல். என்ன பண்ணுறது? தினமும் வந்து ஒய்ஃபை பார்ப்பாரு. அவங்களோட நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்காரு. நானும் அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன், ஃபர்ஹான் நிலைமையில நானும் இருந்தா இப்படி தானே பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட கார்மேகமும் அப்படி தான் வந்திருக்கோம் இல்ல? சரி, இப்போ வேற என்ன ஒன்று ஊத்துது? கொஞ்ச நாள் ஃபர்ஹானை பார்க்கல. அதான் பார்க்கல. அதான் என்ன ஊர்த்திக்கிட்டே இருந்திருக்கு. It has been disturbing me. தினமும் வருவாரே. கடைசியாக பார்க்கும்போது அவங்களோட ஒய்ஃப்க்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதனால தானே கிவ் அப் பண்ணியிருக்க மாட்டார்ல? மேபி. இல்லை, கிவ் அப் பண்ணியிருக்க மாட்டார். ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீயும் ஃபர்ஹான் ஒன்று நினைக்கிறியா? Do you see yourself in him? ஓ, லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போகணும். I think you feel good feeling his pain. Sagu, you're addicted to pain. Huh? Yeah, you're addicted to pain. Pain is your comfort zone. ஆமா, இந்த வலியை விட்டு போகணும்னு பார்க்குற, ஹீல் பண்ண முயற்சி செய்கிற, பட் மற்றவங்களோட வலியை நீ தேடி போகிற. இப்போ ஃபர்ஹான். You see, sometimes we don't want to heal because the pain is the last connection to what we have lost. அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுது. It's a place of pain. More people, more pain. Just love pain. Yeah. I am not addicted to pain. You are the pain. ஏன் என்னை பார்க்க வரல? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? டீஹைட்ரேஷன். ஸோ நத்திங் டியூ ஃபார் கேன்சர்? அது தெரியல. சர்ஜரி அடுத்த வாரம். ஓகே. என்ன அவ்வளோதானா? அவ்வளோதானா? Because you know, now we're best friends and all. Something's changed between us, right? என்ன? சொல்றது உனக்கு புரியல? Okay. What? புரியலன்னா விட்டுறேன். ஜீவா, don't play games with me. நீ என்னமோ சொல்ல வந்து சொல்லு. தெரியலன்னா சொல்லலாம். நான் தெரியாத மாதிரி நினைச்சா என்ன சொல்றது? Are you gaslighting me? Can you just say what you wanted to say? You think I'm gaslighting? Okay, gaslighting, love bombing, ஏதோ ஒன்று. Okay, ஏதோ பண்ணுற. Obviously, you wanted to say something.
ஒன்றும் சொல்லு இல்லைன்னா சொல்லாதே. ஆனால் சொல்கிற மாதிரி வந்துட்டு சொல்லாமல் போகாதே. வாட்? வெளியில் கூட்டிகிட்டு போனேன், பாட்டு பாடினேன், பேசணும். And then I fainted and you brought me to the hospital. அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். Even a stranger wouldn't have done it. I don't get it. So yeah, of course I think you're gaslighting me. எனக்கு இவன் போதும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பேசிக்லி பாய்சன், பட் இந்த குடும்பத்தை ட்ரை பண்ணுறாங்க. So I love this guy and I love my kids. இப்படி நினைச்சு I kind of made peace with my fate. சாக போறேன்னு எனக்கு தெரியும். So I joke about it. உண்மையிலே I'm okay to die. I really am. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணிட்டேன். And then you come along. Now I hate my cancer. Because of you. And I don't like this feeling. Ultimate gaslighting, huh? A dying man telling an engaged girl that he loves her. Answers. அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா பொண்ணு அட்மிட் ஆனால் அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நின்று இருக்கணும். ஹாப்பி அனிவர்சரி பேபி. இரு, நின்று பேசிட்டு போ. என்னாச்சு? இருக்கிற கொஞ்சம் நஞ்சு உயிரை வாங்க. இந்த சர்ஜரி முடிஞ்சு நீ நல்லா அழகா சந்தோஷமா மறுபடியும் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. நான் இங்கே இருக்கேன். Right? We can do this together. I'm ready. Do you love my husband? I am so sorry. பேசாம சத்தம் போயிடலாமா?